இந்த 9/6/2025 அன்று நமக்கு செவ்வாயானவர் சிம்மத்திலே பிரவேசம் செய்கின்றார். இது போன்ற சூழலிலே மனிதர்களை காப்பாற்ற, உய்விக்க, ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை தந்துவிட முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும். நம் பயணம் செய்யக்கூடிய நம் வாழ்க்கை நலமாக அமைய நீங்க 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு என்பது உங்களில் காப்பாற்றும், உய்விக்கும். இது அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். செவ்வாய் என்றால் கணவன், செவ்வாய் என்றால் அண்ணனையும் குறிக்கக்கூடியது. செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே எந்த வீட்டிலே செவ்வாய் இருக்கிறாரோ அதன் செயல்பாடுகளில் நமக்கு ஒரு வேகத்தை தரும். இந்திரனுக்கே சாபத்தை தீர்த்தவர் யார்? முருகப்பெருமான் தான். அப்போ இந்திரனின் மகளை மணந்தவர், பள்ளி தெய்வானையை மணந்தவர் அந்த முருகப்பெருமானை அனுதினமும் அவரது திருமண கோலத்திலே மனதிலே தியானம் செய்வது மிக மிக அவசியம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பவானி ஆனந்த் சார் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. சார், இப்போ சோசியல் மீடியால எல்லாம் முருகர் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்காருன்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் முருகர் ஸ்டேட்டஸ் போடாம இருக்க மாட்டாங்க, ஸ்டோரி போடாம இருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலயுமே ஒரு வண்டியில போகும்போது கூட பார்க்க முடியுது முருகர். இது கலியுகம் அப்படின்றனால முருக கடவுளை பத்தி அதிகமா பேசுறாங்களா? நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இப்பொழுது நம்ம பாரத தேசத்துக்கு, தாய் திருநாட்டிற்கு செவ்வாய் திசை ஆரம்பமாக போகிறது. உலகெங்குமே நாம ஒரு சற்று அமைதியின்மை என்பதை அங்காங்கே காண்கின்றோம். இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். பொதுவாகவே ராகு கும்பத்திலே வரும் பொழுது, அது சனீஸ்வரருடன் ஒரு சேர்க்கையாகி வரும் பொழுது, அந்த ஒரு யுக்தின்னு சொல்லுவாங்க, யுத்த நிலை, அது போன்று வரும் பொழுது உலகத்திலே ஒரு அமைதியின்மை ஏற்படும் என்பதை பல்வேறு ஜோதிட நிபுணர்களும் கணித்ததேதான். அப்போ சனீஸ்வரர் என்று சொன்னால் ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு குளிர்ச்சி என்றெல்லாம் நாம் கொள்ளலாம். நம்ம உடம்புலயே ஏதோ ஒரு வலி வந்தது அப்படின்னா உடனே மருத்துவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஏதோ ஒரு சற்று எண்ணெயை சூடு செய்து தடவிக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஆயுர்வேதத்திலே சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த வெப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நம் உடலிலே ஒரு இரத்தமாக விளங்கக்கூடிய, சிகப்பு நிறமாக விளங்கக்கூடியவன், தரை பூமி என்று சொல்லக்கூடிய காரக தத்துவமாக விளங்கக்கூடியவன் நம் செவ்வாய் என்று சொல்கின்றோம். இந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் யார்? நமது முருகப்பெருமான் தான் செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்குகின்றார். தற்பொழுது சமீபத்திலே செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் கடகத்திலே கோச்சாரத்திலே இருக்கின்றார். இது ஆயில்ய நட்சத்திரத்திலே இருக்கின்றார். இது போன்ற ஒரு செய்கைக்கு கந்தாந்த புள்ளி என்று சொல்லுவார்கள். ஆயில்யத்தையும் ஆயில்யத்தின் கடைசி அந்த 3.20 பாகையையும், மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தின் 3.20 பாகையையும் கந்தாந்த புள்ளி என்று சொல்லுவார்கள். லலிதா சகஸ்ரநாமம் போன்றவற்றை அறிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். ஓம் விஷ்ணுக்ரேந்தி விபேதின்யை நமக, ஓம் ருத்ரக்ரேந்தி விபேதின்யை நமக, ஓம் பிரம்மக்ரேந்தி விபேதின்யை நமக என்று பராசக்திக்கு 3 பெயர்கள் உண்டு. இந்த கிரேந்தி என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு இந்த கந்தாந்த புள்ளிகளை குறிக்கக்கூடியது. உலகத்திலே எப்பொழுதெல்லாம் சனீஸ்வரர் உத்திராடத்திலே பயணம் செய்யும் பொழுது செவ்வாய் இந்த நிலைகளில் வருகிறாரோ அந்த காலகட்டங்களில் முருகனது வழிபாடு தான் உலகிலே அமைதியை நிலவச் செய்வதற்கு உதவும், சிக்கல்களை
தீர்க்கச் செய்வதற்கு உதவும் என்றெல்லாம் ஞானிகள் மறையோர் என்றோ காட்டிய ஒரு வழியாகும். வருகின்ற 9/6/2025 நமக்கு வைகாசி விசாகம் வருகின்றது. எத்தனையோ வருடங்கள் வைகாசி விசாகம் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றது. எனினும் இந்த வைகாசி விசாகம் என்பது மிக மிக சிறப்பானது, நம்மை வாழ்விக்கக்கூடியது, நம்மை வளம் தரக்கூடியது. என்ன அப்படின்னா, இந்த 9/6/2025 அன்று நமக்கு செவ்வாயானவர் சிம்மத்திலே பிரவேசம் செய்கின்றார். செவ்வாய் என்று சொன்னால் அங்காரகன், அங்கத்துக்கு காரகன் என்று பெயர், பௌமன் என்றும் பெயர், குஜன் என்றும் சொல்லுவார்கள். செவ்வாயோட பெயரை நினைத்தாலே சங்கடங்கள் தீரும் என்பது ஆன்றோர் வாக்கு. அப்போ பூமி புத்திரனாகிய இந்த செவ்வாய் நமக்கு சிம்மம் என்று சொல்லக்கூடிய சூரியனது நெருப்பு வீட்டிற்கு வரும் பொழுது அங்கே கேது என்று சொல்லக்கூடிய கிரகமும் பாம்பு கிரகமும் வந்து விடுகிறது. இருவரும் சேரக்கூடிய நிலையிலே நமக்கு செவ்வாயின் பார்வை கும்பத்தில் உள்ள ராகுவின் மீது 7ஆம் பார்வையாகவும், அதே நாளிலே நீச்சத்தின் வீட்டை நோக்கி சஞ்சரிக்கும் சந்திரனின் மீது 4ஆம் பார்வையாகவும், அதே செவ்வாய் 8ஆம் பார்வையாக சனீஸ்வரனை மீனத்திலே பார்த்து விடுகிறார். அவ்வாறு பார்க்கும் பொழுது சனீஸ்வரர் தனது 3ஆம் பார்வையால் சூரியனை ரிஷபத்தில் பார்த்து விடுகிறார். ஏதோ ஒரு வகையிலே ராசி கட்டமே அடைப்பட்டு கிடப்பது போன்ற ஒரு சூழல் நிலவுகிறது. இது போன்ற சூழலிலே மனிதர்களை காப்பாற்ற, உய்விக்க, ஒரு மாற்றத்தை ஏற்றத்தை தந்துவிட முருகப்பெருமானால் மட்டும்தான் முடியும் என்பது நமக்கு நம் முன்னோர்கள் சித்தர்கள் மார்க்கத்தில் சொல்லிய ஒரு வழி. காரணம் என்ன? இந்தியா நம் தாய் திருநாடு, ஆரம்பிக்க போவது செவ்வாய் திசை, உலகத்திற்கே ஒரு லோக குருவாக உள்ள ஒரு நாடு நம் தாய் திருநாடு, பாரத நாடு, புண்ணிய பூமி. முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் தெய்வங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. இங்கே செவ்வாய் திசை நடக்கப் போகிறது. இந்த செவ்வாய் திசை என்பது நமக்கு நடக்கக்கூடிய வீடான மிதுனத்திலே அங்கே அஷ்டக வர்க்க புள்ளி என்பது வெறும் 19 தான் இருக்கு. ஜோதிடத்திலே பரல் பார்க்காமல் பலனை சொல்லாதே என்று சொல்லுவார்கள். நாம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கோம், நம்ம தனிப்பட்ட ஜாதகம் எல்லாம் முக்கியம்தான், ஆனால் நம்மை ஏற்றி செல்கின்ற அந்த படகு, அந்த விமானம், அதன் ஜாதகம் மிக மிக முக்கியம் என்பார்கள் முன்னோர்கள். அப்போ நம் பயணம் செய்யக்கூடிய நம் வாழ்க்கை நலமாக அமைய நீங்க 12 ராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, முருகன் வழிபாடு என்பது வரக்கூடிய 7 ஆண்டுகளை உங்களில் காப்பாற்றும், உய்விக்கும். இது அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த காலம் நமக்கு உணர்த்துகின்ற கட்டாயம். காரணம் என்ன? ஏற்கனவே சொன்னேன், செவ்வாய் என்றால் போர் வீரன், யுத்தம், இரத்தம், நிலம், நெருப்பு, வீரம் அனைத்தும் செவ்வாய். செவ்வாய் என்றால் கணவன், செவ்வாய் என்றால் அண்ணனையும் குறிக்கக்கூடியது. செவ்வாய் என்று சொல்லிவிட்டாலே எந்த வீட்டிலே செவ்வாய் விற்றிருக்கிறாரோ அதன் செயல்பாடுகளில் நமக்கு ஒரு வேகத்தை தரும். உதாரணமா ஒருவருக்கு ஜாதகத்துல 3ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அவருக்கு எழுத்தாற்றல் மிகுதியாக வரும் என்பது ஒரு அறிந்த ஒரு செயல். தற்பொழுது இந்த செவ்வாயுடன் சேர்ந்து ஒரு உபகிரகமாகிய இந்திர சாப்பா என்ற ஒரு கிரகம் இருக்கிறது. பலருக்கும் நவகிரகங்கள் தெரியும், எனினும் அதில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது உபகிரகங்கள் என்று சொல்லக்கூடியவை. அதுல இந்திர சாப்பான்ற ஒரு கிரகம் நமது செவ்வாய் தாய் திருநாட்டு இந்தியாவின் ஜாதகத்திலே சேர்ந்திருக்கிறது. இந்திர சாபா என்று சொன்னால் நம் செயல்களை விரயமாக்கக்கூடிய தன்மையும் அதற்கு உண்டு, இந்திரனின் சாபம். இந்த இந்திர சாபா கிரகம் இருக்கக்கூடிய நிலையிலே, இது உபகிரகம்னு பேரு இதுக்கு, இது இருக்கக்கூடிய நிலையிலே இந்திரனுக்கே சாபத்தை தீர்த்தவர் யார்? முருகப்பெருமான் தான். அப்போ இந்திரனின் மகளை மணந்தவர், பள்ளி தெய்வானையை மணந்தவர் அந்த முருகப்பெருமானை அனுதினமும் அவரது திருமண கோலத்திலே மனதிலே தியானம் செய்வது
மிக மிக அவசியம். ராகு கேது என்று சொல்லக்கூடியவர்கள், ஏற்கனவே சொன்னேன், பாம்பு எதை கண்டா பயப்படும்? மயிலை கண்டால் பயப்படும், பாம்பு நெருப்பை கண்டாலும் பயப்படும். அப்ப ரெண்டுமே செவ்வாய் முருகன் கிட்ட இருக்கு. முருகன் கிட்ட இருக்கக்கூடிய மயில் என்பது இரு ரெக்கைகளை உடையது, காலம் என்பது இரு பட்சங்களை உடையது, வளர்பிறை தேய்பிறை. இந்த வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லக்கூடிய இரு நிலைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் முருகனின் மயிலுக்கு உண்டு. எனவே முருகனது மயிலது வழிபாடும் முருகனது வழிபாடும் இன்றியமையாதது. அதுவும் விசாக நட்சத்திரம், சாகம் என்று சொன்னால் பிரிவுகள் என்ற பொருள். உலகத்துல ஏன் சண்டை வருது? நான், எனது, உனது என்றெல்லாம் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுகள். விசாகம், அந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடியவன் முருகன் என்றும் பொருள் பெறும். வி என்றால் பறவையையும் குறிக்கும். பறவை மீது ஏறி வரக்கூடியவன் முருகன். உடனே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவன். இதுல ராகங்கள்ல சரிகம பதனிசான்னு பாட்டு பாடுறாங்க. அதுல சா என்று சொல்லக்கூடியது சூரியனின் தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அது மயிலின் ஓசையுடன் ஏற்புடையது. அதே போல நமசிவாய என்ற மந்திரத்திலே அந்த நமசிவாய என்ற மந்திர பொருளே மயிலாக அமர்ந்திருக்கிறது என்பதுதான் அதன் உள்ளார்ந்த தத்துவம். இந்த நிலைகள் கொண்ட அந்த முருகனது நாமமான ஓம் சரவண பவாய என்பதிலே ஹ்ரீம் என்று சொல்லக்கூடிய பராசக்தியின் பீஜாட்சரத்தை சேர்த்து HREEM என்ற ஆங்கிலத்திலே சொல்லலாம். அப்போ ஓம் ஹ்ரீம் சரவண பவாய, ஓம் ஹ்ரீம் சரவண பவாய தினமும் 9 முறை சொல்லலாம். அல்லது போகர் சொல்லக்கூடிய ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க என்று சொல்லக்கூடிய மந்திரம். இதுதான் பாலவர்க்க சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அகத்தியரை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அதி ரகசிய மந்திரம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கினிலும் நினைவினிலும் நின்று காக்க. ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா. இந்த மந்திரத்தையும் சொல்லலாம். அதையும் தவிர தண்டாயுதபாணி என்று சொல்லக்கூடிய முருகனை பிரதிஷ்டை செய்யும் பொழுது போகர் பயன்படுத்திய மந்திரம் ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, நமஸ்தே நமஸ்தே மகாசக்தி பானே, நமஸ்தே நமஸ்தே லசத்வஜ்ரபானே, நமஸ்தே நமஸ்தே கடின்யாஸ்தபானே, நமஸ்தே நமஸ்தே ஷோடாபீஷ்டபானே. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தையும் அனுதினமும் சொல்லலாம். இயன்ற பொழுதெல்லாம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஷண்முகநாதா, சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம், ஹரஹர சிவ சிவ சுப்பிரமணியம் என்றும் சொல்லலாம். அடிக்கடி முருகன பெருமானது வேலையும் அந்த மயிலையும் கையிலே இருக்கக்கூடிய கோழி கொடியையும் தியானம் செய்து முருகனை வள்ளி மணாலனாக, வள்ளி தெய்வசேனா சமேதனாக மனதிலே தியானம் செய்யலாம். அனுதினம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அருகில் உள்ள முருகனது ஆலயம் சென்று வரலாம். அல்லது இல்லத்திலே முருகனை நினைக்கலாம். எப்பொழுது முருகனை வணங்கினாலும் அப்பொழுதெல்லாம் மயிலையும் வணங்கி விடுங்கள். அதே போல் ஓம் அகாரபதையே நமோ நமக, ஓம் உகாரபதையே நமோ நமக, ஓம் மகாரபதையே நமோ நமக என்று சொல்லிவிட்டு ஓம் மயூரபதையே நமோ நமக, ஓம் விகாசபதையே நமோ நமக என்றும் சொல்லி வாருங்கள். ஓம் விசாகபதையே நமோ நமக என்றும் சொல்லி வாருங்கள். வாழ்க்கையிலே வளம் பிறக்கும், நலம் பிறக்கும். செவ்வாய் என்பவருக்கு 3 பார்வைகள் உண்டு. ஒரு பார்வை 4ஆம் பார்வை. முருகப்பெருமான் அன்னையாக காப்பாற்றுகிறார். 4ஆம் இடம்னா மாத்ருகாஸ்தானம்னு பேரு ஜோதிடத்துல. அப்போ சுகஸ்தானம்னு பேரு. முருகனுக்கு 4ஆம் பார்வை உண்டு.
முருகப்பெருமான் செவ்வாய் 7ஆம் பார்வை உண்டு. உங்கள் ஏழ்மையை தவிர்த்து உங்களை கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய 7ஆம் பார்வை என்பது கலஸ்திரஸ்தானம். ஒருவருக்கு சிவன் என்றால் அவரது ஜாதகத்தில் 7ஆம் இடம்தான் அவரை செயல்படக்கூடிய சக்தியை தரக்கூடியது. முருகனுக்கு 8ஆம் பார்வையும் உண்டு. 8ஆம் பார்வை என்பது நமக்கு தீமையை நீக்கிவிட்டு ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு லாபத்தை, ஒரு சௌபாகியத்தை தரக்கூடியது. எனவே அனுதினமும் முருகப்பெருமானது வழிபாடு என்பது மிக மிக இன்றியமையாதது. குறிப்பாக ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து ஜூலை 28 வரை நீங்கள் எந்த ராசியை சேர்ந்தவராக இருந்தாலும் அனுதினமும் பாலமுருகனை கற்பனை செய்யுங்கள், மனதால் எண்ணி துதியுங்கள். வாழ்க்கையில் உள்ள துன்ப நிலைகள் மாறத் துவங்கும். சிவசிவா. நிச்சயமா சார். முருகப்பெருமான் வழிபாடு சம்பந்தமா ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.